ஒரு நாட்டோட பிரதமர், அதுவும் 18 வருஷமா டாப் லெவலில் இருந்த ஒருத்தர், அவங்க அமைச்ச ஒரு அமைப்புனால ஒரே வருஷத்துல பங்களாதேஷோட ஹிஸ்டரியிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை வாங்குறாங்க. அவங்க தான் ஷேக் ஹசீனா. யார் அவங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹலோ கைஸ், என் பேர் விஜயகிருஷ்ணன். நான் போடுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கு இந்த வீடியோ உதவுமோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டாயிரத்தி 2009 ஆட்சியில் இருந்தப்போ பாட்னா பாலம், மிகப்பெரிய அணைக்கட்டு திட்டம், இதெல்லாம் அமைச்சதுனால பங்களாதேஷ் ஒரு பெரிய எக்கனாமிக்கலாக ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இதை பண்ணவர் தான் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இவர் பங்களாதேசத்தோட தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட பொண்ணு தான் ஷேக் ஹசீனா. ஜூலை 2024 நீங்கள் எல்லாரும் டிவியில் பார்த்துருப்பீங்க, ஒரு மிகப்பெரிய போராட்டம் பங்களாதேஷில் நடந்துச்சு. சாதாரண ஒரு கோரிக்கை, அதுவும் 30% இடஒதுக்கீடு. 1971 சுதந்திர போராட்ட வீரர்களோட சந்ததியினருக்கு இந்த ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அதுதான் அந்த நாட்டோட அரசியல் புரட்சியாக மாறுச்சு. அவங்க நாட்டில் ஊரடங்கு போட்டது, இன்டர்நெட்டை கட் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் போலீஸ், ஆர்ஏபி அவங்களெல்லாம் மக்களை வச்சு கட்டுப்படுத்த நினச்சது. ஆனால் இதுதான் அந்த நாட்டில் ஒரு பெரிய கலவரமாக மாறுது. சுமார் 1000 to 1400 பேர் வரைக்கும் அந்த நாட்டில் இருந்திருக்காங்க. இந்த அறிக்கையை ஐக்கிய நாடுகள் விட்டுருக்காங்க. கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டை இழக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச ஹசீனா ஆகஸ்ட் 5, 2024 அன்னைக்கு இந்தியாவில் ஷிஃப்ட் ஆகிறாங்க. அதுவும் சைலண்டாக. நீதிமன்ற தீர்ப்பு. இந்த விசாரணையை எடுத்த 3 நீதிபதி கொண்ட ஒரு குழு கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, ஷேக் ஹசீனா வன்முறையை தூண்டுற மாதிரியும் படைகளை அனுப்பி உயிரை கொள்கிற மாதிரியும் அந்த படுகொலையை தடுக்க தவறுனாலையும் அவங்களுக்கு பங்களாதேஷ் ஹிஸ்டரியிலே இல்லாத அளவுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனை கொடுத்துருக்கு அந்த நீதிமன்றம். இன்னும் 2 பேர்த்துக்கு கூடயும் தண்டனை கொடுத்துருக்கு. அது யாருனாக்க, உள்துறை அமைச்சர் அசாதுல் கான் அவருக்கு மரண தண்டனையும், விட்னஸாக ஆனதுனால போலீஸோட ஹெட் அல்மாமனுக்கு 5 வருஷம் சிறை தண்டனையும் கொடுத்துருக்கு இந்த நீதிமன்றம். இந்த நீதிமன்ற தீர்ப்புனால தலைநகர் டாக்காவில் பெரிய பரபரப்பாக இருக்குது. அதனால் பாதுகாப்பும் அதிகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 எலெக்ஷன் அப்போ இன்னும் கலவரம் ஏற்படலாம் அப்படிங்கிற அபாயமும் இருக்குது. ஹசீனா இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த தீர்ப்புக்கு ஹசீனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இது முழுக்க அரசியல் பழிவாங்கிற நிகழ்வு. அது மட்டும் இல்லாமல் நிலைமை கண்ட்ரோல் இல்லாமல் போச்சு அப்படின்னும், நான் ஆர்டர் எதுவும் யாருக்கும் கொடுக்கவே அப்படி இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இதை இன்டர்நேஷ்னல் கோர்ட்லேயும் நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி உங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, ஐசிடி ட்ரிபியூனல், அதாவது 2010 ஹசீனா அமைச்ச அமைப்பு தான் இது. 1971 அப்போ போர்க்குற்றவாளிகளை விசாரணை பண்ணுறதுக்கு அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதை 2010 அப்போ தான் ஹசீனா கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இவங்க தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா முகமது யூனிஸோட கவர்மெண்ட் ஹசீனாவுக்கு எதிராக திருப்பியிருக்காங்க. இந்த ஐசிடிங்கிற அமைப்பு எப்படி இவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் பப்ளிக் மேலே ஃபயர் பண்ணதாகட்டும், போர் விமானம், ட்ரோன் இதெல்லாம் அனுப்பி மக்களை கொன்னதாகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான மாணவர்களை இவங்க சித்திரவதை பண்ணதாகட்டும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 8750 பேஜஸ் கொண்ட ஒரு பக்கத்தை குற்றமாக இவங்க மேலே இருக்குது. பங்களாதேஷோட பாலிடிக்ஸ்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 குடும்பம் மட்டும்தான் ஆட்சியை பண்ணியிருக்கு. ஒன்று ஷேக் குடும்பம், இன்னொன்று ஜியா குடும்பம். இதான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நினச்சதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பை காய்.